ஷர்ட்டோ 3/4 பேண்ட்டோ அந்த மாதிரிலாம் போட்டால் வந்து சொல்லுவாங்க, என்னம்மா இவ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாளா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், நைட்டிலாம் அப்போ நம்ம போடக்கூடாது போல, நம்ம மாமியார் அவங்கள சொல்ல நம்மளை தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நைட்டிலாம் போடவே மாட்டேன் சார். சாரி தான் மெயினாக கட்டிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு டிஷர்ட்டு 3/4 நைட்டில் மட்டும்தான் வியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பகல்லையும் இப்படி தான். அப்போ எனக்கு எங்கே என் மாமியார் இப்போ எங்கே போனாங்க? அனுஷ் ராயல்ஸ் மற்றும் ஆனந்த் வெஸ்டர்ன் பிரீப்ஸ் வழங்கும் வா தமிழா வா இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ பவர்ட் பை அம்பிகா ஹெவன் அகர்பத்தி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விவிடி பிரியம் சால்ட், கணேச விலாஸ் கல்லம் மிட்டாய் மதுரை, ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட். ஒரு குடும்பம் திருமணம் பந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள எப்பவுமே ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாமியார் மருமகள் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த மாமியார் மருமகள் பிரச்சனை மாமியார் மருமகளோட நிற்கிதான்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருமகள் சின்ன மருமகள் அப்படிங்கிற இடத்துக்கு நகருது. இந்த அண்ணன் தம்பி குடும்பத்தில் ஒரு முதல் பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணும்போது அதுதான் பெரிய மருமக. நம்ம மாமியாருக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, தாயாக இருந்த குடும்பத்தை வழிநடத்துகிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பெரிய மகளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லும்போது மரியாதையும் அந்தஸ்தும் பெரிய மருமகளுக்கு இணையாக எங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து சின்ன மருமகள் பக்கம் இருக்குது. பெரிய மருமகளுக்கு மட்டுமே அந்த என்ன போஸ்டிங்கு, அந்த பவரு, ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் கிடைக்காதா, எங்களுக்கெல்லாம் அந்த ஆளுமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, புகுந்த வீட்டில் யார் அதிகாரம் மிக்கவர்கள், சின்ன மருமகள் வெர்சஸ் பெரிய மருமகள். நாம ஒரு வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிற திட்டமிடுதல் வந்தவுடனே மூத்த மருமகளா போகணுமா இளைய மருமகளா போகணுங்கிற திட்டமிடல் இருந்துச்சா? யார் வீட்லயே அந்த டிஸ்கஷன் இருந்துச்சா? அப்பா கூட பிறந்தவங்க வந்து 5 பேர் ஆம்பளைங்க. எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. அதனால் எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு மருமக, மூத்த மருமக. வீட்டில் எந்த ஒரு செய்முறையோ எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து எங்கள் 4 சித்தப்பா வந்து கேட்டுட்டு கலந்து தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அவங்க பிடிக்கல, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ எங்கள் அம்மா மூத்த மருமகளாக இருக்க போய் தானே அந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து கேட்டுட்டு செய்முறை செய்கிறாங்க. இதே மாதிரி நம்மளும் இருந்தால் என்னன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தான் நான் மூத்த மருமகளாக அந்த வீட்டுக்கு போனேன். எனக்கு இருந்துச்சு சார் அந்த பிளான். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததா? இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா மூத்த மருமகள் அப்படின்றது ஒரு கெத்துன்னு நான் நினைச்சேன். ஒரு மூத்த மருமகள் அப்படின்றப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி வந்து நின்று விளக்கேற்றி வைக்கிறதாகட்டும், சீரெல்லாம் எடுத்துட்டு போவோம். அதில் முதல் ஆளாக நான் தான் நிற்பேன். என்னோட வீட்டுக்காரோட தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு தாய் மாமா முறை செய்யறதுன்னா அப்போ அத்தை நான் போய் கூட நிற்கணும் இல்லையா? இப்போ என்னோட பேர் தேவி, தேவியை கூப்பிடுங்க, அவள் வந்து பண்ணட்டும். அந்த ப்ரியாரிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பேர்டனை பற்றி நான் யோசிக்கல சார். யோசிக்கல, அதை பற்றி பேசுவோம். கையை அங்கங்க காட்டுப்பட்ட சின்ன மருமகள் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அங்க இருக்க சொல்லுங்க. மாமியாருக்கு பிறகு நாம தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த இடத்த நம்ம பிடிக்கணுன்றதுக்காக மூத்த மருமகளா நம்ம இருக்கணும். அப்பதான் ஹஸ்பண்டும் நம்மள வந்து அவங்க அம்மாவுக்கு பிறகு நம்மள மதிப்பாங்க. அதாவது மாமியார் இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? மாமியார் வந்து பிரிக்கணும்னு ஆசைப்படல. மாமியார் நான் எப்ப பிரிக்கணும்னு சொன்னேன்? ஐயோ, அந்த உடனே சிக்கல்ல என்ன மாட்டி விடுறீங்களே. நான் எப்போ சொன்னா மாமியார் இடத்த பிடிக்கணும்னு, பிரிக்கணும்னு இல்ல. மாமியார் இடத்த பிடிக்கணுன்றதை விட மாமியாரை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி மாமியாருக்கு மேல நிக்கணும். இது அதை விட மோசமா இருக்கு. அவ்வளவுதான் சார். எனக்கு மூத்த மருமகளா பொண்ணுன்னு ரொம்ப ஆசை சார். உங்களுக்கு ஆசை? ஆமா சார். இப்போ எங்க வீட்டில் வந்து அண்ணா 2 பேர், அக்கா 2 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு கீழே தம்பி தங்கச்சி இல்லை சார். அதனால நம்ம கல்யாணம் பண்ணி போற வீடாது மூத்த மருமகளாம் போனா அவங்களுக்கு தம்பி தங்கச்சிங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம குழந்தைங்களா பாத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். இப்படி ஒரு மருமக தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. கூட பிறந்தது ஒரே ஒரு சிஸ்டர், நான் மட்டும்தான். ஸோ மூத்த மருமகளாக போனோம்னா அந்த இடத்துல கூட அந்த குடும்பத்தில் ஒரு தம்பி இருப்பாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தம்பி இருக்கணும்னு சாய்ஸ் பண்ணியே தான் நான் போனேன். ஏன்னா என்னோட தம்பிக்கு மகனுக்கு மகன், தம்பிக்கு தம்பியாகவும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் என்னோட விருப்பமாக தான் இருக்கணும். என்ன மாதிரியே ஒரு கியூட்டா அப்படி ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே பெரிய மருமகளாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் போனேன். வேற யாரு மூத்த மருமகளாக விரும்பி போனது யாரு? நான் ரொம்ப விரும்பி போனேன் சார். ஏன்னா எங்க அம்மாவும் மூத்த மருமகள் தான், எங்க மாமியாரும் மூத்த மருமகள் தான். அவங்க தான் குடும்பத்தை எடுத்து நடத்தி அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா ஒரு எல்லாரையும் செட்டில் பண்ணாங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் எங்க ஃபேமிலி 2 ஃபேமிலியில் ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கு. அதே மாதிரி நானும் ஒரு அடையாளத்தை பெறணும்னு நினைச்சேன்.
அதனால விரும்பி நானா நீங்க ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்க. உருவாக்கிட்டு இருக்கேன் சார். மூத்த மருமகளா போகணும்னு யாரு பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது? பெரிய மருமகளை போனா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஜாலியா மருமகளே வேலை வாங்கலாம்ல. பெரிய மருமகளா போனா கால் மேல கால் போட்டு கொத்து சாவி நம்ம கைக்கு வந்துரும். அதனால இன்சார்ஜ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு. அது மாதிரி தான் வந்தேன் நானு. ஆனா சாவி எல்லாம் வந்ததா உங்களுக்கு? வந்துருச்சு சார். இப்ப நான் தான் மெயின்டைன் பண்றேன் எல்லாரையும். நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்க? பண்ணிருக்கேன். மாமியார் இல்ல மேல போயிட்டாங்க. மாமியார் இல்ல மேல போயிட்டாங்க. ஆமா சார். அதனால மாமனார் போயிட்டாரு இல்ல, நான் தான் இன்சார்ஜ். நல்லா போயிட்டு இருக்கேன். மத்த 2 மருமகள் நல்ல வேலை வாங்குறேன் நானு. மாமியார் வெயிட் பண்ணுவாங்க. வேற யார் இருக்கா சொல்லுங்கம்மா. எங்க அம்மா அப்பா எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனா எங்க கூட பிறந்தவங்க அண்ணா வந்து இல்ல வேண்டாம், அது வந்து பெரிய ஃபேமிலி. எங்க வீட்டுக்காரர் தான் மூத்தவர். அவங்களுக்கு கீழே 6 தம்பிங்க 1 தங்கச்சி. நான் கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டில் வந்து ஆர்மியில் இருந்தாங்க. அப்போ வேண்டாம், தங்கச்சி அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவா, வேண்டாம் அப்படின்னாங்க. அம்மா இருந்துட்டு இல்லை எங்கள் அண்ணா வீட்டுக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கொடுத்தாங்க. ஆனால் போய் நான் மூத்த மருமகளாக இருந்து எல்லாரையுமே கல்யாணம் முடித்து செஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த ஃபேமிலியை விட்டேவும் நான் வெளியிலே வந்தேன். அடுத்தடுத்து இருக்கிறவங்க 6 மருமகளுமே கல்யாணம் முடிச்ச கையோட. நீங்க மூத்த மருமகளா போகணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? சொந்த அத்தை பிள்ளை, அதனால சரி போனால் எல்லாம் ஒரே சொந்தம். நம்ம போனால் வெளியில் யாரையும் தெரியாதவங்ககிட்ட யாரையும் ஃபீல் பண்ண வேண்டாம், பழக வேண்டாம். எல்லாம் ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தானே, அதனால போனால் அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். மூத்த மருமகளாக பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது ஏன்? நானும் மூத்த மருமகளாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் பாட்டி தான், எங்கள் பாட்டி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க சார். ஏன்னா எங்கள் பாட்டி தான் மூத்த மருமக, அவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. பட் பாட்டின்றப்போ நான் அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து தான் வளர்ந்தேன். அவங்க தான் வளர்த்தாங்க என்ன. எங்கள் தாத்தா கார் டிரைவர் தான். ஸோ அவங்க வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் தருவாங்க, 100 ருபீஸ் தான் தருவாங்க ஒரு நாளைக்கு. அதில் 4 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. ஈவன் எங்கள் அம்மா எல்லாருமே படிக்க வச்சாங்க. அது வந்து எங்கள் ஆட்சியோட ஒரு முயற்சி. அதே மாதிரி எங்கள் தாத்தா வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் பாட்டி அவ்வளோ சிக்கனமாக இருப்பாங்க. இப்போ அவங்கள பார்த்து நீங்க பெரிய மகளா போகணும்னு டிசைட் பண்ணது வந்து உங்க பாட்டியை பார்த்து தான். இவங்கெல்லாம் தெரியாதனமா போய் பெரிய மகளா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டாங்க. நம்மளாம் சின்ன மருமகள். நம்ம உள்ளே போகும்போதே பல திட்டங்களோட உள்ளே போயிருப்போம். யார் திட்டமிட்டு நான் சின்ன மருமகளாக தான் ஒரு வீட்டுக்கு போவேன் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது யார் இங்கிட்டு? நான் வந்து ஏன் ஆசைப்பட்டேன் அப்படின்னா வந்து வீட்டில் வந்து சமையல் வேலை பண்ண வேண்டாம். எங்க அண்ணி வந்து காலையில் என்ன பண்ணிடுவாங்க, 5:30க்கு நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம் சிங்கப்பூரில் ஃபர்ஸ்ட்டு. ஸோ என்னன்னா எங்கள் அண்ணி காலையில் எழுந்து சமையலெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு தாளிச்சு கொட்டி எல்லாம் டப்பா ரெடி பண்ணிவிடுவாங்க. நான் பொறுமையாக 6 மணிக்கு எழுந்து அதை பேக் பண்ணுறது மட்டும், அதை ஃபைனல் டச்சப் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ சமையலுக்கு என்னென்ன காய்கறி வாங்கணும், வெளில போய் எங்கே சீப்பாக இருக்குது காய்கறி, ஏன்னா சரியாக காயெல்லாம் நல்லாலாம் திட்டு வாங்குவோம். ஸோ அந்த திட்டுலேருந்து தப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஏதாவது ஒரு கல்யாணம் விசேஷம் அப்படின்னா அவங்க தான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுவாங்க. நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பின்னாடி அது பேக் ஃபயர் ஆகிடும். நீ தானே இவ்வளோ சொன்ன, இவ்வளோ எஸ்டிமேட் சொன்ன கூடன்ட்டு. ஸோ நம்மள வந்து அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். பெரிய மருமகனா எப்போவுமே ஒரு மித்து இருக்குது. என்னென்னா பெரிய மருமகனா பொறுப்புன்ற மாதிரி, அதே போல் சின்ன மருமகனா செல்ல மருமகளாக இருப்பாங்கன்ற ஒரு இது இருக்குது இல்லைங்களா. சின்ன மருமகளாக இருந்தால் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே பெரியவங்க இருக்காங்க, நம்மளுக்கு வந்து கைடன்ஸ்க்கும் சரி ஹெல்ப்புக்கும் சரி. அண்ட் மோரோவர் என்னென்னா சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு லீனியன்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே சின்ன மருமகளாக போனவே சரி.